அச்சு ட்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அச்சு ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து சளி இரும்பலுக்கு ஒரு இது பானம் குடிக்கலாங்க. டீ மாதிரி நம்ம வச்சு இது குடிக்கலாம். இது பாருங்கள், வரமல்லி ஒரு குழிக்கரண்டி அளவு, சுக்கு ஒரு 3 துண்டு சுக்கு, ஏலக்காய் 3 ஏலக்காய், திப்பிலி சும்மா ஒரு 4-5 திப்பிங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் ஒரு விறுவிறுன்னு இருக்கும். ஒரு 4-5 திப்பிலி, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நைஸாக பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறேன். பவுடராக அரைச்சிட்டு வந்த வாட்டி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அங்கே நம்ம வந்து பவுடராக செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து டீ போடும்போது ஒரு பேர் குடிக்கிறதா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 பேர் வந்து நம்ம குடிக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இதில் 2 பேருக்கு நான் வந்து சுக்கு காப்பி போடுறேங்க. பாருங்கள், 2 ஸ்பூனு. இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து சளி இரும்பல் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சளி பிடிக்கும், தொண்டை கரகரப்பாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. டீ காஃபியை நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஒரு டைம் வந்து இது குடிங்க. சளி பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே செஞ்சு நம்ம சாப்பிட்லாமே. இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வாட்டி நம்ம வந்து இதில் வந்து பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. பனங்கல்கண்டு தான் இது நல்லது. சர்க்கரைலாம் இதில் போடக்கூடாது. பனங்கல்கண்டு தாங்க ரொம்ப நல்லது. பனங்கல்கண்டு சேர்த்து நம்ம குடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும். சளி இரும்பல்லாம் போயிடும். இந்த சீசனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது பவுட்ரு வந்து நீங்கள் வந்து நிறையா அதிகமாக கூட நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா வேணுங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் காஃபி வச்சு நீங்கள் குடிக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு நம்ம வந்து இதில் வந்து பனவெல்லம் சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா இது வந்து இந்த கரைட்டும். கரைஞ்ச வாட்டி நம்ம வடிகட்டில் போட்டு நம்ம சுட சுட கொஞ்சம் வெதுப்பாக நம்ம வந்து நம்ம குடிக்கலாங்க. குடித்தோம்னா தொண்டைக்கு இதமாக, தொண்டை கரகரப்பு, சளி இரும்பல் எல்லாமே சரியாயிடுங்க. இந்த கிளைமேட் போகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை கரைஞ்சதுமே நல்லா கரையிட்டோம். இது நல்லா கொதிச்சிருச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு டீங்க. இது வந்து சளி இரும்பலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு குடிங்க. இதெல்லாம் பால்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட சுட நீங்கள் குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.